ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி. மகரிஷி ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர் சகோதரர் முரளி முகுந்தன் அவர்களே, இந்த 76வது மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த எனது அருமை நண்பர் உயர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த நிறுவனத்தினுடைய ஏனைய நிர்வாகிகளே, யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும், என் முன் அமர்ந்த அனைவருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட தமிழ் நூல் அந்த குமாரசாமியத்தை வணங்கி என்றென்றும் அந்த நூலினுடைய அடிப்படையிலே நட்சத்திரம் என்பது என்ன என்று ஜோதிட ரீதியாக அனைவருக்கும் தெரியப்படுத்திய அந்த புனிதமான அந்த நூலை அனைவரும் படிக்க வேண்டும் என்று இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து இது பண்ணுறப்போ கூட அந்த குமாரசாமியத்தை என்னை விட அவர் அதிகமாக இது பண்ணியிருந்தார். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஒரு நட்சத்திரத்தில் தாராபலனோடு நிறுத்திட்டேன். அதற்கு மேலே அந்த நட்சத்திரம் தாராபலன், அந்த நட்சத்திரம் நின்ற நட்சத்திர அதிபதி, அதற்கு மேலே போய் அதனுடைய இதை சொல்லியிருந்தார். குறிப்பாக அந்த வருமானம் என்ன, ஒரு நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது என்னென்ன செயல்பாடுகள் செய்கிறது, 2, 4, 6, 8 இதை உங்களுக்கு சிறந்த ஒரு தாரையாகவும் 9வது நட்சத்திரம் நன்மை பாதி தீமை பாதி என்பதை குறிப்பிட்டு தான் அந்த குமாரசாமியத்தில் குறிப்பிட்டிருக்கு. அப்போ அந்த வரிசையாக 27 நட்சத்திரத்துக்கும் தாரைகள் இருக்கிறது. நான் கூட அவர் சொல்லியிருக்கிறப்ப அந்த உணவு வகையில் சொல்கிறப்ப 2 நடுவில் மறந்துட்டேன். ஆனால் தெளிவாக ஞாபகம் படித்து வச்சிருக்கார். அவர் வந்து அவ்வளோ தூரம் இருக்கிற அந்த என்னை விட அவர் குமாரசாமி தெரியும். ஏன்னா நடுவில் வந்து நானும் கிளைண்ட் அட்டன் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணி நிறைய மேடைகளில் வந்து போயிருக்கிறப்ப கூட ஒவ்வொரு முறையும் அவரையும் ஞாபகப்படுத்துவேன். காரணம் என்னென்னா, அந்த குமாரசாமியத்தின் நூலை தொட்டு அவர் என்னை விட அதிகமாக பண்ணியிருந்தார். அதற்கு ஒரு சிறந்த மேடையாக இந்த மகரிஷி மேடை இருந்தது. நிறைய என்னை காட்டிலும் அவரும் இன்னைக்கு நான் வந்து இதே கிடையாது. ஏறக்குறைய இந்த மாதாந்திர கூட்டம் முதல் மாதாந்திர கூட்டத்துலேருந்து 76வது மாதாந்திர கூட்டம் வரலாம் எத்தனைங்கிறதே கிடையாது. நான் வந்து அப்பப்போ கலந்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஏன்னா சொந்த ஊர் எனக்கு, அதனால் எனக்கு தெரிவிக்கல. ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, இதற்கென்றே வரணும், ப்ரிப்பேர் பண்ணணும், கொடுத்தாகணும். அதுதான் அவர். காலையில் சௌரியராஜன் அந்த போர்டில் போட்டிருந்தார், வாத நாடி பித்த நாடி கப நாடி இருந்தது. இது நட்சத்திரத்துக்கு மட்டுமல்ல, கிரகத்துக்கும் இருக்குது. அந்த கிரகமும் நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து பண்ணோம்னா உடலில் எந்த பகுதி பாதிக்குதுன்னு இருக்குது. வந்த உடனே பார்த்தேன், ஏன்னா அது கிரகத்துக்கு அந்த நட்சத்திரம் இருக்க கிரகத்தையும் சேர்த்து செஞ்சானா இன்னும் சிறப்பாக இருக்கும். அருமையாக கொடுத்துருந்தார் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை ஒன்று அஸ்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வாத நாடின்னு இருக்கும். அதே கன்னி ராசிக்குள்ளே போனீங்கன்னா ஜென்ரலாக கன்னிராசி எல்லா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சந்திப்பாங்க. அதுதான் இங்கே வாத நாடின்னு கரெக்டாக கொடுத்துருக்கு. ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த நட்சத்திரங்கள் மட்டுமல்ல, அந்த பாவங்களும் செயல்படும். ஒரு பாவத்தில் முழு நட்சத்திரம் சிறப்பாக செயல்படும். கேது சுக்கிரன் என்னைக்குமே நல்லா தான் இருக்கும். கேது நட்சத்திரத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா எல்லாமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா 1, 5, 9 தொடர்போடு அது இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. பொதுவாக எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க, திடீர்னு என்னை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்னை பற்றி சொன்னதை அவரை இது பண்ண பொதுவாக 1, 5, 9
பாவ கிரகம் இருந்துச்சுனாவே நல்லா இருக்கும் இந்த ஜாதகம். சுபகிரகங்கள் இருந்துட்டா மூலியமே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? எனக்கு இருக்குது லக்னத்தில் குரு, 5ல் சந்திரன், 9ல் சுக்கிரன். அப்போ எப்படி இருப்பாங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அப்ப எப்படி எப்படி இருக்கு? அப்ப அந்த பாவத்தினுடைய தன்மைகளும் அந்த நட்சத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அதைத்தான் நான் நட்சத்திரத்தின் குணாதிசயங்கள் என்ன, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் திடீர்னு போட்டிருந்தாங்க, காலையில் ஒருவர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தார். ஒரு பூனை ஒரு பைக்கு மேலே உக்காந்துட்டு இருக்குது, ஒரு ஆண் பூனை பைக் மேலே உக்காந்துட்டு இருக்குது, அப்படியே தூங்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு விமர்சனம் கொடுத்திருந்தார். ஏன்னா அதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம். அதனுடைய இலக்கு என்ன அப்படின்னா படுத்து தூங்குறதா இலக்கல்ல, அந்த காரியத்தை நோக்கி கொண்டே இருக்கும், அப்படியே அமைதியா இருக்கும். அந்த காரியங்கள் செய்யும் பொழுது எதுவுமே பார்க்காது, நேரம் அந்த காரியத்தை போய் முடிக்கும். ஆயில்ய நட்சத்திரத்துக்காரன் அப்படிதான் இருப்பான். எடுத்து பாருங்க, அமைதியா இருப்பான். காரியம் செய்வதற்கு எந்த இலக்கையும் அடைஞ்சிருவான். ஒரு காரியம் செய்வதற்கு ஆயில்ய நட்சத்திரம் அதைத்தான் கொண்டு போய் ஆண் புனைன்னு வச்சுது. ஆயில்ய நட்சத்திரம் எடுத்து பாருங்க நீங்க வேணாம். ஒரு இலக்கை அடைவதற்கு தனக்கு வீடு வேண்டும் என்றால், வீடு கட்டணும்னு நினைச்சா அடைஞ்சிட்டே இருப்பான். அதற்காக யார் தடை வந்தாலும் பார்க்க மாட்டான், யார் இது வந்தாலும் பார்க்க மாட்டான். எந்த நோக்கத்தோடு போனானோ அந்த நோக்கத்தை அடைந்து விடுவான். இது ஆயில்ய நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள். அதுக்குள்ள பிரிவுகள், ஆயில்யம் 1 அமைதியாக இருக்கும், மதிப்பு மரியாதையோடு அது செயல்படும். ஆனால் ஆயில்யம் 2 அப்படி அல்ல, எதையும் மேறி மிதித்து சென்று போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த நோக்கத்தோட நட்சத்திரத்தினுடைய பாதங்களை பிரிக்க வேண்டும். 108 பாதத்திற்கும் 108 குணநலங்களை கொடுத்திருக்கு. அப்ப அதை என்னன்னு முதல் நீங்க படிக்கணும். சிறப்பா படிச்சுட்டு வந்துடும் உங்களுக்கு. அதைத்தான் நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். அஸ்தம் 2ல் குரு இருந்தால் அங்கே இருதார அமைப்பு ஒரு பெண் தொடர்போட இருக்கும். இது அஸ்தம் 2க்கு உடையது. அஸ்தம் 2ங்கிறது அம்சத்தில் ரிஷப வீட்டில் விலகும், ஒரு சுக்கரன் வீட்டில் விலகும், ஒரு சுக்கரன் பெண் அங்கே வந்துடுவார். அங்கே குரு, புதன், சந்திரன், ஒரு சுக்கரன், 4 பேர் செயல்பாடுகளில் உள்ள வந்துடும். அப்ப இவர்கள் 4 பேர் செயல்பாடுகள் ஒரு சில பிரிய, அதாவது குடும்பத்தில் இந்த மாதிரி இருதார அமைப்பு அல்லது வேறு ஒரு தொடர்பு இதையெல்லாம் கொடுத்துரும். அப்ப பிரிக்க 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 ஒவ்வொன்றும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சந்திரன் நின்ற அதிபதி யாருன்னு பார்க்கணும். முக்கியம் அதுதான். சந்திரன் நின்ற அதிபதி அந்த சந்திரனை எப்படி கொண்டு போகணுங்கிறத அப்படி கொண்டு போயிட்டே இருக்கும், சிறப்பாக கொண்டு போகும். அது அந்த நட்சத்திர பாதத்தை பொறுத்து. நேற்று என்னுடைய வகுப்புல கூட சொல்லியிருந்தேன், ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெறக்கூடாது. எனக்கு இந்த கிரகம் ஆட்சி பெற்றுச்சுனாவே அந்த கிரகத்தின் மூலம் ஏதோ ஒரு சிக்கலை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். அது என்ன நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, அந்த நட்சத்திர குணாதிசயங்களோட அந்த கிரகம் தன்னுடைய பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டே இருக்கும். அது எந்த விதிங்கிறது நீங்க பின்னாடி பார்க்கணும். அதே போலதான் ஒரு கிரகம் உச்சமடையவும் கூடாது.
எடுத்து பாருங்க, ஒரு கிரகம் குரு எங்க உச்சமடையும்? கடகத்தில் உச்சமடையும். எடுத்து பாருங்க, ஹார்ட் அட்டாக்லேயே தான் பிரச்சனை இருக்கும். சுக்கிரன் எங்க உச்சமாகும்? 12 உச்சமாகும். இது 4 உச்சமாகும். 4ங்கிறது இதய பகுதி. குரு கொழுப்பு இதயத்தை அடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்திடும். அது 12 உச்சமாகும். படுக்கை சுகத்தில் சுக்கிரன் ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து பாருங்க, உச்சமாக கிரகம் எங்கே அப்படின்று. 10 யார் உச்சம்? காலபுருஷனுக்கு 10 செவ்வாய். சகோதரனால் ஒரு பிரச்சனை தொழில் ரீதியாக சந்திப்பான். நாம என்ன பண்ணுவோம்? கிரகம் உச்சமாயிடுச்சு, சூப்பர். அது என்ன பிரச்சனையை செய்யும்? அதாவது திருவோணத்தில் செவ்வாய் நின்று கிரகம் நடத்திட்டேனா முடிஞ்சு போச்சு. அவன் சொத்தை தம்பிக்கு எழுதி விட்டுட்டு போறது நல்லது. அந்த அளவுக்கு அது வேலைத்தனம் பண்ணும். உச்சம் உச்சம்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு நம்ம அங்கே ஏமாந்துடக்கூடாது. ஒவ்வொரு கிரகமும் அதே மாதிரி தான். நீச்சத்தன்மை என்பது அதனுடைய செயல்பாடுகளை நோக்கி ஓடுவது. சனி நீச்சமாச்சுன்னா தொழிலை நோக்கி தான் அவன் வாழ்க்கையே இருக்கும். அது பரணியில் நின்றுச்சுன்னா அந்த தொழில் மூலமாக மிக சிறப்படைவான். ஏன்னா அந்த பரணியுடைய தன்மை எப்படி. இப்போ பரணியில் என்னமோ சொத்து தகராறு அது இதுன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பான். ஆனால் அடுத்தவர்களுக்கு உணவளித்து மகிழக்கூடிய தன்மை பரணிக்கு மட்டும்தான் உண்டு. 10 பேரை உட்கார வச்சு சோறு போடணும் அவன், அப்போதான் அவன் மனசு நிறையும். அப்போ குணநலங்களை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் சிறப்பாக இருக்கக்கூடியது அந்த கிருத்திகை நட்சத்திரம் தான். காரணம் என்ன? காலபுருஷம் 1, 2 உட்காந்துரும். லக்னத்திலேயும் குடும்பத்திலேயும் உட்காந்துக்கும். பிரித்து உட்காரும். ஒரு பகுதி தலையாக இந்த பக்கம் ஒரு பகுதி அந்த பக்கம் போயிடும், உடல் முழுசும். இது பெண்களுக்கு அமைஞ்சாலும் சிக்கல் தான், ஆண்களுக்கு அமைஞ்சாலும் சிக்கல் தான். அப்போ அவர்களை வாழ்க்கைக்கு எப்படி போகணும், இதைத்தான் நம்ம கணக்கெடுத்து அவர்களோட சொல்லணும். காலையில் என்னுடைய லைவ் பிரகாரம் ஒரு டிவியில் கொடுத்துட்ருக்குறேன். அவர் சொல்கிறார், சார் நான் விசாக நட்சத்திரம், அது விசாகம் 2ஆம் பாதம், எனக்கு 57 வயது ஆயிடுச்சு சார், திருமணம் பண்ண முடியுமா, 2வது திருமணம் பண்ண முடியுமாங்கிற கேள்வி கேட்கிறார். இது ஜோதிடராகிய நாமல் பதில் சொல்ல வேண்டும். அப்ப அங்க நாம விசாகம் 2னாவே எங்க விழுகும்? சுக்கிரன் வீட்டில் விழுகும். அப்ப சுக்கிரன் தன்மையோட மறைமுகமாக இருந்து கொண்டே இருக்கிறார். அப்ப இவருக்கு எதுக்கு 2வது திருமணம்? அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டேன், ஐயா நீங்கள் இப்போ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி இருந்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வயதாகி விட்டது, அதனால் இப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாசுக்கா சொல்லிட்டோம். அப்போ அந்த விசாகத்தினுடைய தன்மைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே. இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் நேற்றுவோட ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருந்தோம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னு. யாராக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் அது இந்த 2 பாதமாக இருந்தாலும் சரி, அந்த 2 பாதமாக இருந்தாலும் சரி, உடையில் ஒரு சிக்கலை சந்திக்கிறார்கள். பெண்களாக இருந்தால் கவனம் தேவை சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் 7ஆம் பாவத்தில் கிழிந்த உடை வருகிறது. அப்ப எங்கே ஒரு சிக்கலை சந்திக்கிறார்கள்? சித்திரைனாவே கிழிந்த உடைன்னு அர்த்தம். அப்போ அவர்கள் அறியாதிய புது துணி கூட கிழிஞ்சு போயிடும். அப்போ அதுக்குரிய பரிகாரத்தை பண்ணிக்குவோங்க. சித்திரைநாதர் குருவித்துறை மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் ஒரு ட்ரெஸ்ஸு, குரு தனி ஸ்தலம், அதுதான் ஆலங்குடியை விட அங்கே தான் தனியாக இருப்பார். அங்கே இது மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தான்கிற ஊரில். அப்போ அங்கே போய் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அவர்களோட பூஜை செய்து அது கொண்டாந்து உங்கள் வீடோ தெருவையோ படிக்கக்கூடிய அந்த
தாழ்ந்த இனத்தவர்களுக்கு தானமாக வழங்கினார்கள் என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். சுவாதி நட்சத்திரம் இருக்கிற அருமையான நட்சத்திரம். ஏனென்றால் ஜாதகத்தை பாதியாக பிரிப்பது அஸ்தமும் அஸ்வினியும் சுவாதியுமே. சரியா 180 டிகிரியில் உட்காந்துரும். சிறப்பாக செய்யும். பெண்களாக இருந்தால் கோபத்தை கட்டுப்படுத்தினா அவங்க மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை. கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபத்தை எப்படி தெரியுமா வெளிப்படுத்துவாங்க? அவங்க பாத்திரத்தை தூக்கி போடுறது, கையில் கிடைக்கிற பொருளை அடிக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க மாதிரி யாரும் கிடையாது. ஏன்னா சேமிப்பு தன்மை சுவாதிக்கு உண்டு. தேன் பூச்சி சேமிக்கும் தன்மை சுவாதி. பெண்கள் தான் அவங்களுக்கு சுவாதி தேய்க்கணும். அப்போ அந்த தேன் பூச்சியினுடைய தன்மை என்ன? சேமிப்பது. அப்போ அந்த சேமிப்பு, அப்போ அவங்க சேமிச்சாங்கன்னா யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. ஆனால் பெண்களாக இருந்தால் குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்து விட்டால் தந்தைக்கு யோகம். அவர் மாதிரி யாருமே யோகம் இருக்காது சுவாதியில் பிறந்துட்டாவே. ஆனால் சுவாதியில் ஒரு பெண் பிறந்து விட்டால் பின்னாடியே ஒரு ஆண் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சேமிப்பை அந்த ஆண் தான் எடுக்கணும். இல்லைன்னா வேற எவனோ எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் அந்த தந்தைக்கும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பாவத்திலையும் பாருங்க. விசாக நாளில் சந்திரன் நீசம். சந்திரன் நீசம். ஆனால் விசாக நாளில் வைகாசி மாதம் இருந்தால் சிறப்பான பௌர்ணமி. வைகாசி விசாகம் இறைவனுக்கு உகந்த நாள். அதை நாம் எப்படி கணக்கெடுக்கணும் அப்படின்னா 12 அமாவாசை 13 பௌர்ணமி. இது யாரும் கணக்கு எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 13வது பௌர்ணமி தான் இது. ஒவ்வொரு மாதம் நிலவை பார்த்துக்கிட்டே வாங்க பாரு. பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒயிட் கலரால் அது ஒரு லைட் ப்ளூ கலராக இருக்கும். ஆனால் வைகாசி மாதம் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு முழுவதும் இருட்டாக இருக்கும். இயற்கையில் நமக்கு கொடுத்த கொடை. அப்போ அங்கே சந்திரன் நீச்சமாகிற தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாய்க்கு ஒரு சிக்கலை உருவாக்கும். அதே நேரத்தில் அன்பு பாசமுடைய இது வந்து அந்த விசாக நாள். அம்மாவுக்கு முன்னாடியே சுற்றிட்டு இருப்பான். டக்குன்னு திருமணம் ஆனவன அடுத்த செகண்ட் மாறுறப்ப தான் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வரும். இது விசாகத்துக்குரியது. ஒவ்வொருமே இப்போ மூல நட்சத்திரத்தை பற்றி நம்ம அவ்வளோ பேசணும். மூல நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மறதி ஜாஸ்தி. வேற யாருக்குமே இல்லாத மறதி மூல நட்சத்திரத்துக்கு இருக்கும். அப்ப அந்த மூல நட்சத்திரத்தினுடைய மறதியை கொண்டு அதையே அங்க வச்சார். வெட்டுப்பட்டவரை காப்பாற்றக்கூடாதுக்காக அனுமானங்கிட்ட இந்த மாதிரி சஞ்சீவி மலையை சஞ்சீவி வேற கொண்டா அப்படிம்பாங்க. அவர் மறந்துடுவார். அது என்ன வேறுங்கிறதே மறந்துடுவார். மலையை தூக்கிட்டு போவார். அதனால மூல நட்சத்திரத்துக்கான மருந்தை வாங்கிட்டு சொன்னா, தலைவலிக்குன்னு மருந்து வாங்கிட்டு சொன்னா நீங்க உடல் வலி, சளி, காய்ச்சல், தலைவலி இத்தனையும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதை விட சிறப்பான நட்சத்திரம் சதயம். எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் சதயம் தான். என்ன நினைக்கிறான்னா சாதிச்சு போயிட்டே இருப்பான். என்ன நான் நினைக்கிறேன்னா அதை சாதிச்சே ஆகணும். அவன் அடைந்தே ஆக வேண்டும். சாதிக்கிறது ஒன்று இருக்கு, அடைஞ்சிருவான். அப்போ ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு தொழிலாகட்டும் எந்த ஒரு செயலாகட்டும் சதய நட்சத்திரத்தை கொடுத்து பாருங்க, அந்த முடிவை கையில் கொண்டாந்து தருவோம்.
அப்போ அந்த அளவுக்கு அந்த சதய நட்சத்திரம் சிறப்பானது. உத்திரட்டாதின்னு ஒன்று இருக்கு. ஏன் தெரியுமா? பிட்டு பிட்டா நான் சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. எல்லாம் கோர்வையாக சொன்னோம்னா வேற மாதிரி போயிடும். உத்திரட்டாதியினுடைய சிம்பல் முரசு, தன் நிலையை வெளிப்படுத்துபவர். பல பேர் தெரியணும்னு நினைக்கிறவங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த டைமில் கடை விளம்பரத்தை கொடுக்கணும், விசிங் கார்டு அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சின்னு வைங்க, வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடியதும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் உத்திரட்டாதி அன்னைக்கு பேனர் அடித்து ஒட்டுங்கம்மா. அப்போ பேனர் அடித்து ஒட்டுறப்ப உங்களுக்கு என்னென்னா தன்னுடைய நிலை வெளிப்படுத்துகிறப்ப வியாபாரமாகும். சிறப்பாக ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு திருமணம் என்பது உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்பயும் நான் சொல்கிறேன் எதுன்னா, ராகு இல்லாமல் திருமணம் செய்யவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, ராகு இல்லாத தாலி கையில் வாங்க முடியாது. ராகு இல்லாத கழுத்தில் தாலி ஏறாது. எடுத்து பாருங்க, இவ்வளோ பேர் இருக்கிறீங்கள, இவ்வளோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, எடுத்து பாருங்க, அங்கே ராகு இல்லைனால் வேலையாகாது. இது ஏன் கொண்டு அங்கே ராகு ராகுன்னு நம்ம சொல்கிறோம்? 3, 7, 11 எண்ணங்களை நிறைவேற்றுதல் மனைவி மூலமாக, திருமணம் மூலமாக. 3ஆம் இடத்துல அவர் தான் முழுசா இருப்பார், 7ஆம் இடத்துல அவர் தான் முழுசா இருப்பார், 11ஆம் இடத்துல அவர் தான் முழுசா இருப்பார். அப்ப முழு நட்சத்திரங்கள் எந்தெந்த பாவத்தை செயல்படுத்துது அதை தெளிவாக நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதக, அதாவது திருமண இணைப்பு கூட அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வைங்க, யோனி பொருத்தம் சரியா இருக்குதாங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஐடி பிள்ளைங்க வந்து நிற்கிறது அங்கே தான் நிற்கிதுங்க. சொல்லவே முடியாது, ஏன்னா யோனி பொருத்தத்துக்குள்ள இருக்குது. வெளியில் சொல்லவே முடியாது. எனக்கு அவருக்கும் மன ரீதியான பிரச்சனை, மனம் ஒத்து விவாகரத்து பண்ணுறோம். இந்த கேள்வி மட்டுமே அங்கே இருக்குமே ஒழிய, உண்மையான கேள்வி கண்டுபிடிச்சிங்கன்னா யோனி பொருத்தத்தை இருக்குதா இல்லையான்னு. யோனி பொருத்தத்துக்கு மட்டும் இன்னைக்கு வரலாம் 6 கிளாஸ் எடுத்தேன். இன்னைக்கு எனக்கு முடியல. 6 வகுப்பு நடத்திருக்கேன் கடந்த ஒரு மாதமாக. இன்னைக்கு வரல அது முடியல. அவ்வளோ நீளமாக போயிட்டு இருக்குது. எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் யோனிக்குள் போகும்? இவ்வளோ பேர் ஆண்கள் தான் இருக்கிறீங்க, பெண்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிடுறேன், யூடியூப்பில் கேட்டாலும் சரி, அதை பற்றி பல கிடையாது. 3ஆம் இடம் விரீஸ்தானம், 12ஆம் இடம் சுகம். இந்த இடத்தில் பிரம்மாண்டமான கிரகம் எது? ராகு. வீரியஸ்தானத்திலும் அயன சுகத்திலும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு ராகு. யாருக்காச்சும் எடுத்து பாருங்க, 3லயும் 12லயோ ராகு இருந்துச்சுன்னா அவர்கள் இல்லற வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. எடுத்து பாருங்க. நாங்கள் குருநாதர் இங்கே பள்ளிப்பாளையங்கிறது எனக்கு ஒரு தாய் தான். பள்ளிப்பாளைய சங்கம் தான் என்னை எடுத்து வளர்த்துச்சு ஜோதிடத்தில். அந்தரங்க விஷயத்தில் ஜோதிடம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. அந்தரங்க விஷயத்தில் ஒரு ஜோதிடம் எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. கட்டுப்படுத்த முடியாதுன்றது. 12இல் ராகு இருந்தால் அந்த மறைமுக ஸ்தானத்தின் உறுப்பு பெருசா இருக்கும்பாங்க. அப்ப அதற்கு தகுந்த யோனியைத்தான் சேர்த்த வேண்டும். அதைத்தான் இந்த ஐடி பிள்ளைங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு அது சேராது, அதுக்கு இது சேராது. வெளியே சொல்ல முடியாத நிலைமை கொண்டாந்து டைவர்ஸ் நிறுத்துவாங்க. அதனாலதான் அந்த விலங்குகள் முழிச்சு இந்த மாதிரி இருக்குண்டா யோனி. நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண ஆளும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி இருக்கு. அந்த அந்தரங்க விஷயத்தை சொல்லப்பட்டக்கூடிய ஒரே ஒரு நூல் கக்கோலம்ங்கிற ஒரு புஸ்தகம்.
பள்ளிபாளைய ஜோதிட குருமார்கள் ரொம்ப கஷ்டப்பட, அதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டேன். கடைசியா அந்த காலகட்டத்தில் வந்து கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கொடுத்தாங்க. 20 வருஷ சர்வீஸில் ஒரு 16 வருடங்கள் நான் முடிச்சதுக்கப்புறம் ஜோதிடத்தில் இவன் மிகப்பெரிய ஆளாக வருவான்னு சொல்லிட்டு தான் அந்த புத்தகத்தை கையில் கொடுத்தாங்க. முழுக்க முழுக்க இல்லறத்தினுடைய செயல்பாடுகள் அது. யோனி திதி ரெண்டே தான் அதில். குழந்தை பேரு எந்த பாவம், ஒரு குழந்தை எந்த பாவம், குழந்தை பேரு எந்த பாவம், 5. இது கிடைக்கணுமில்ல, கிடைக்காத ஒருத்தர் வரார். 5ஆம் பாவம் என்பது கிடைக்காத ஒருத்தர் வரார். எந்த பாவத்தை பார்த்து நீங்க பலன் சொல்ல போறீங்க? குழந்தை பேரு எனக்கு இல்லை அப்படின்ட்டு வராங்க. 3 வீரியஸ்தானம். அடுத்தது ஐந்தாம் பாவம் பார்க்கணும் இல்ல, குழந்தை பேரு இல்லைங்கிறாங்க. 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஆனா இதை பார்த்தும் நல்லா இருந்தா குழந்தை பேர் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா இல்லைங்கிறாங்களே, என்ன பதில் சொல்ல போறீங்க? இது நல்லா இருக்குது. 3 வீரியஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருக்குது, 5ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்குது. ஆனா குழந்தையின்மைன்ட்டு வராங்க. 2 பேத்துக்குமே நல்லா இருக்குதுன்னா வைங்க, என்ன பலன்? இதுக்கு யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? இதைத்தான் சூச்சம்னு சொல்லி உள்ள வச்சுட்டாங்க. எல்லாமே தொழில் ரீதியாக கொண்டு போனாங்க தெரியுங்களா? ஒரு பெண் வழி தவறி அதன் மூலம் சம்பாதிக்கிறான்னா அது என்னது? ஒரு பெண் வழி தவறி அதன் மூலமாக சம்பாதிக்கிறார்னா அவ என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை தொழிலாகத்தான் சொன்னாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்ன? இப்ப சொன்னீங்களே, அதுக்கு தொழில்னு கூட ஒரு வார்த்தை சேர்த்துங்க. அந்த தொழில் தானே அவனுக்கு. அது ஏன் தொழில் ஸ்தானத்தில் கொண்டு வச்சாங்க? அந்த வார்த்தை கொண்டு ஏன் அங்க வச்சாங்க? 10ஆம் இடத்தை ஏன் கொண்டு அங்க வச்சாங்க? எவ்வளவு அருமையான இதை கொண்டு, தொழிலுங்கிறது எவ்வளவு அருமையான வார்த்தை கொண்டு போய் எங்க கொண்டு வச்சாங்க பாருங்க. 8க்கு இதெல்லாம் இல்லை. இப்பதான் சொல்லிட்டேன், தொழில்னு சொல்லி இருக்கிறேன். 8ஆம் பாவத்தினுடைய தொழில் ஸ்தானம் எது? சொன்னார் பாருங்க, 8ஆம் பாவத்தினுடைய தொழில் ஸ்தானம் எது? இவன் அதுக்கு தானே வந்து நிக்கிறான், 5 வேணும்னு தானே வந்து நிக்கிறான். 8ஆம் பாவத்தினுடைய 8ஆம் பாவம் என்ன பாவம்? மறைமுக தொழில். அவன் மறைமுக தொழில் ஒழுங்கா பண்ணா ஆட்டோமேட்டிக் 5ஆம் பாவம் வந்துடும். அங்க அது செய்யலன்னு அர்த்தம். 8ஆம் பாவத்தில் 12ஆம் அதிபதி இருந்தால் சூப்பரா இருக்கும். இப்ப சொன்னார்ல 6, 8, 12. 8ஆம் பாவத்தில் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியில் இல்லை, 12ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியில் நின்னால் அவர்கள் மாதிரி இல்லாத சுகம் யாரும் அனுபவிக்க முடியாது. சிறப்பா அந்த நூல்ல குறுக்கு திதியை வச்சுதான் கொடுத்திருக்கிறாங்க. உடல் பாகத்தில் ஒவ்வொரு பெண்களுக்கு இல்ல, ஆண்களுக்கு அல்ல, பெண்களுக்கு இதை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. உடல் ரீதியாக அமிர்த நிலை எங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அந்த திதியில இருக்கு. வளர்பிறை 15 திதி, தேய்பிறை 15 திதியில அதுக்கு பேர் அமிர்த நிலைன்னு பேரு. அப்ப அமிர்த நிலைன்னா என்ன அர்த்தம் பெண்களுக்கு? அப்ப ஒவ்வொன்றுமே நீங்க சினிமாவில் பாருங்க, ஒவ்வொரு சினிமாவிலும் பாருங்க, கதாநாயகன் கையை பிடிச்ச உடனே எங்கேயோ கொண்டு போவான். காலில் சுண்டு வரல, கால் மேல கை உரசுவாங்க, அது எப்படியோ காமிப்பான். கண்ணால கண்ணு பார்ப்பாங்க, அதையும் எப்படியோ பார்ப்பாங்க. இதெல்லாம் அந்த ஜோதிட அடிப்படையில் தான். இதை தசாபுத்திக்குள் திருத்தினா இன்னும் நல்லா இருக்கும். அதைத்தான் அவங்க சொல்லிட்டாங்க. வளர்பிறை பஞ்சமி திதி, இதில் பெண்களுக்கு உடல் ரீதியாக ஒரு இடம் இருக்கு.
சுக்கிரனை அடிப்படை கொண்டது. அங்கே சுக்கிர திசை நடக்கும் பொழுது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்ணாக அமைஞ்சிடும் அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த காலகட்டங்கள் இளமை வயதாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது. ஒரு திதி சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் நட்சத்திரம் வந்துடுது இல்லை. அப்போ நட்சத்திரம் 4 வகைப்படும். ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம். இன்னொரு நட்சத்திரம் யாரும் பார்க்கறது இல்லை. இன்னொரு நட்சத்திரம் என்ன? இது ஆண் பெண் அது மாதிரி 3 பிரிச்சு எல்லாம் கொடுத்துட்டாரு. அலி நட்சத்திரம். எது அலி நட்சத்திரம்? புனர்பூசமும் பூசமும். அப்ப அந்த அலி நட்சத்திரத்தை திருமணம் கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா போன வருஷம் எத்தனை பேர் எடுத்து பாருங்க, பூசத்துலையும் அனுசத்துலையும் 5 கரெக்டாக இந்த பக்கமும் 5 தீதி, அந்த பக்கமும் 5 நாள் இதாக இருக்குது. இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. எடுத்து பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கும். பிரச்சனைகளே வாழ்க்கை இருக்குன்னா என்னைக்கு திருமணம்னு பாருங்க, பூசணமாக புனர்பூசத்துலேயே இருக்கும். இதையும் நாம் பார்க்கணும். மனித இனங்களை 4 பிரிச்சாங்க, இனம் வாரியாக 4 பிரிச்சாங்க. பிராமணன், வைசியன், சத்திரியன், சூத்திரன். இதைத்தான் யோனியில கொண்டு வச்சாங்க. யோனி நட்சத்திரம், இவர்களுக்கு இது சரி வரும், இவர்களுக்கு இது சரி வராது. தின பொருத்தம் இல்லை எனில் பிராமணன் திருமணமே பண்ண முடியாது. வேற எந்த பொருத்தம் அவனுக்கு வேண்டியது இல்லம்மா. தின பொருத்தம் இருக்குதா? கணப்பொருத்தம் வைஷ்ணவுக்கு தேவை. வேற எந்த பொருத்தம் எனக்கு வேண்டியதில்லை, கணப்பொருத்தம் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஸ்ரீதீர்க்கம் வசியம், ஸ்ரீதீர்க்கம் வசியம் மகேந்திரம், இந்த 3 சத்திரியன் பார்ப்பான். எனக்கு எதுவுமே வேண்டாம், யோனி மட்டும்தான் வேணும்னு சொல்லி சூத்திரன் பார்ப்பான். அப்ப இது எந்தெந்த நட்சத்திரங்கள் தெளிவாக கொடுத்துருக்கு. அந்த நூலில் வந்து படிக்க முடியல, வார்த்தையாக உங்களுக்கு கொடுத்தங்காட்டியும் பண்டிட் பாலசுப்ரமணியம் ஆகட்டும், நானும் ஆகட்டும், அந்த பள்ளிப்பாளைய ஜோதிட சங்கத்தை தாய் சங்கத்தில் கொடுத்த அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கு உயிராக இருக்குது. நான் தினப்பொருத்தருக்கு, கணப்பொருத்தருக்கு, மகேந்திர பொருத்தம் எல்லாம் பொறுத்த இருக்குது. யோனி பொறுத்த மட்டும் இல்லை. ஒரு சூத்திரனை கல்யாணம் பண்ணி வச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகுமா? நீ பொண்டாட்டி போட்டு அடிப்பான், பிடிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் இரவில் எனக்கு பொண்டாட்டி வேணுன்றான். அப்போ அவனுக்கு யோனி பொருத்தம் முக்கியம். யோனி பொருத்தத்தை இல்லா திருமணம் பண்ண அங்கேயும் சிக்கல். காலையில் எழுந்திரிச்சோன்னே எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை பெருசாக பேசக்கூடாது. அதுக்கு பெயர் தினப்பொருத்தம். பிராமணன் வீட்டில் இன்னைக்கும் பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை வெளியே வராது, வாசப்படி கூட வராது. கணப்பொருத்தம் செல்வந்த, இதுக்கு இந்த காலகட்டத்தில் கணப்பொருத்தத்துடைய செயல்பாடுகள் இவருக்கு நல்லா இருக்குமா? இவர்களைத்தான் முன்னிறுத்தி அந்த தொழில் செய்வான் வைஷ்ணவன். சத்திரியனுக்கு குழந்தை வேணும், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க வேண்டும், குடும்பத்தார் நல்லபடியாக இருக்க வேண்டும். இதை வந்து சத்திரியன் இருப்பான். அதனால தான் இனம் வாரியாக பிரிச்சுது. அதுக்கும் கீழே கொண்டு போனாங்க குமாரசாமித்தில். பாவத்தின் வாரியாக ஜாதியை பிரித்தார். 1ஆம் பாவத்தினுடைய ஜாதிகள் 6ஆம் பாவத்தை திருமணம் பண்ணா என்ன நடக்கும் சொல்லுங்க? 1ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஜாதிகள் 6ஆம் பாவத்தில் இருக்க ஜாதியை திருமணம் பண்ணினால் என்ன நடக்கும்? வரக்கூடிய மனைவி நோய்த்தன்மை இருப்பா, கடனாளி ஆவான், எதிரி ஆகக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ 1ஆம் பாவத்தினுடைய ஜாதிகள் யார்? 6ஆம் பாவத்தினுடைய ஜாதிகள் யார்? அது கால புருஷனுக்கு யார்? உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி? காலபுருஷனுக்கு மேச லக்னத்துக்கு 5 கூடிய கன்னி வேணா பாருங்க. மேச ராசியும் கன்னி ராசியும் இணைச்சு பாருங்க. ராசி பொறுத்து இல்லாத போயிடுச்ச முதல்ல. அப்படி மீறி அமைஞ்சதுன்னா என்ன ஆகும்? மனைவி,
நோயாளியாக இருப்பாள். அப்போ ஒன்றாவது மேசத்துக்கு ஜாதிகள் எது எது, ரிஷபத்துக்கு எது, மிதுனத்துக்கு எது, கடகத்துக்கு எது, இதெல்லாம் பார்க்கணும். தெளிவாக கொடுத்துருக்க ஒவ்வொன்றும். தட்டான்கிற ஒரு ஜாதி இருக்குது. என்ன, எந்த இடம் தெரியுங்களா? தட்டான். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏன்னா ஜாதி அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் எதையுமே செஞ்சாகணும். தட்டான் என்பது பொற்கொள்ளர். அது ஏன் குரு வந்து அவ்வளோ இதா? குரு நல்லவரா கெட்டவரா? குரு நல்லவரா கெட்டவரா? எது? சுகர் தான் நல்லவர். உன்னை கொல்லுனா கொன்னதுக்கு குருவா இருந்தா யார் என்ன பண்ணுவீங்க? கெட்டவரா நல்லவரா? கெட்டவர் தானே. அப்ப நீங்க உங்க ஜீவன் வெளியே போறதுக்கு காரணம் யார்? உங்க ஜீவன் உங்க உடலை விட்டு வெளியே போகுதுன்னா யார் காரணம்? ஜீவகாரகன் யார்? யார் அவர்? குரு. அப்ப குரு நல்லவரா கெட்டவரா? என்னைக்குமே அந்த தட்டான்ங்கிறது வந்து தனுசு ராசிக்குரியது. தட்டான் என்பவர் பொற்கொள்ளர். பொற்கொள்ளர் நல்லவனா கெட்டவனா? பொற்கொள்ளர் என்பவர் திருடன். நான் சொல்லல, பொற்கொள்ளர் என்பவன் திருடன். இதை நான் சொல்லவில்லை, சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த இடத்துல வந்து தங்க வேலை செய்வர்னு சொல்ல வேண்டியது தானே? அதுவும் தூய தமிழ் தானே. ஏன் பொற்கொள்ளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? தட்டான். ஆனால் அதிலே இன்னொருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவர்கள் யார்? தட்டான் என்பது இரு. ஒன்று பொற்கொள்ளர், இன்னொருத்தர் யாரு? ஆசாரியார். ஆசாரியார். ஆசாரியாருக்கு ஒரு சிறந்த ஒரு செயல்பாடு இருக்குது. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சூரியனுக்கு பெண் கொடுத்தவர். சூரியன் பெண் தொலைவராரு. யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஸ்வகர்மா தான் கொடுத்தார். இதற்கு ஒரு பலன் வேணும்னு கேட்கிறாங்க விஸ்வகர்மா. உனக்கு நான் யாரும் தரல, நான் உனக்கு தரேன், எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிருந்தார். சரி கேளு அப்படின்னாரு. உயர்ந்த ஜாதி யாரோ அந்த அந்தஸ்து எனக்கு வேணும்னார். அப்ப உயர்ந்த ஜாதி எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு? பிராமணன் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குது. ஏன் தெரியுமா? பூநூல் அணிய தகுதி பெற்றவர் ஒரே ஒருவர் விஸ்வகர்மா மட்டுமே. நீங்க எடுத்து பாருங்க, பூநூல் போட்டிருப்பாங்க. இதை பொற்கொள்ளர் அதே இனம் தானே, போட சொல்லுங்களா பார்க்கலாம். அப்ப அந்த மதிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இயற்கையாகவே. நம்ம முன்னோர்கள் புராணங்கள் வேறு, புராணங்கள் இருந்து செயல்பாடுகள் தான் நம்ம இத்தனை சொல்லியிருக்கோம். அதனால தான் காலையில் எழுந்திரிச்சுன்னா வீட்டில் ஒரு மர சாமான்கள், எப்பவுமே மரச்சாமான்கள் வாங்குங்க. அது சூரியன் கர்மா எதுவும் இது பண்ணுது. அதுக்கு தான் அந்த மரசாமான்களுடைய பூர்வ செயல்பாட்டுக்கள். சூரியன் உதிக்கும் நாடு எது? சூரியன் உதிக்கிற நாடு. இன்னைக்கும் அந்த நியூசிலாந்து ஏரியா அங்கெல்லாம் போய் பாருங்க, அந்த மரப்பாச்சி பொம்மை அதிகமாக விற்பான். அவனை கேட்டு பாருறா, ஏன்டா உலகம் முழுசு இல்லை இங்கே மட்டும் எதுக்கடா இங்கே இருக்குதுன்னு கேட்டு பாருங்க, அவனுக்கே தெரியாது. அது நாம் கண்டுபிடிச்சு அனுப்பிச்சு விட்டது. மரப்பாச்சி பொம்மைக்கு அவ்வளோ பவர். தேக்கிலே செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைக்கு சாதாரணமாக அந்த பொம்மையை நினச்சிடக்கூடாது. விஸ்வகர்மானுடைய முழு செயல்பாடுகள் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு சூரியனை கும்பிடக்கூடிய செயல் அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு இருக்குது. அந்த முன்னோர்கள் எல்லாம் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய பெரியவர்களாக தான் இருக்கிறீங்க. வீட்டில் மரப்பாச்சி பொம்மை இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, மரப்பாச்சி பொம்மைங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பாருங்க,
மரப்பாச்சி பொம்மை கேட்டுப்பார், ஒரே கட்டையில் செஞ்சிருப்பாங்க. அந்த மூக்கு இதெல்லாம் கூட செஞ்சிருப்பாங்க. அது சூரியனுடைய அம்சத்தை பெற்றது. வாங்குங்க. அதனால தான் என்னன்னா, ஒரு மர சாமான்கள் வாங்குறப்போ ஒரு சூரிய அம்சம் வீட்டுக்குள்ள வருதுன்னு அர்த்தம். மாசத்துக்கு ஒன்றுனாச்சும் வாங்குங்க. இதன் மூலம் நான் சொல்றது என்னன்னா, மாசத்துக்கு ஒரு முறைனாச்சும் வாங்குங்க. ஒரு மரப்பொருமை ஏதோ ஒன்று. வீட்டில் மத்து, வேப்ப மரத்தில் மத்து செய்கிறது என்ன சாதாரண விஷயமா? அந்த மோர் கடையிற குச்சி, தயிர் கடையிற குச்சி, தயிர் சிலுப்பான்னு பேர் அதுக்கு. இதெல்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் வாங்குங்க, வாங்கி பயன்படுத்துங்க. அதில் இருக்கிற மருத்துவ குணம் நம் உடலை கண்டிப்பாக பாதுகாக்கும். ஏன்னா சூரியன் தான் புதுப்பிக்கிறது, புத்துயிர் கொடுக்கிறது, புதிய உயிர்களை உருவாக்கக்கூடியது. அப்போ நம்ம உடம்புல இருக்க ஒரு தெம்பை கொடுக்கும். ஒவ்வொன்றுமே இப்போ சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாராக இருந்தாலும் சரி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இவர்கள் ஒன்றே ஒன்று செஞ்சானா தப்பிச்சுக்குவாங்க. என்வி சாப்பிடாது இருக்கணும். சனி நட்சத்திரத்தில் பிறந்தாவே என்வி சாப்பிடக்கூடாது. நாம் நினைப்போம், ஏழாவது எதுக்கு சம்மந்தமே இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. சனி நட்சத்திரத்தில் யார் நிற்கிறா? சனி நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த சனி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்குது தெரியலையா? சந்திரன் நிற்பார்ல, அவரும் ஒரு கிரகம் தானே. சந்திரன் என்பது உடல் காரகன், சனி என்பது பிச்சு, உடலை பிச்சு போடுறது. அப்ப உடலை பிச்சு போடக்கூடிய ஒரே ஒரு பொருள் எது? மாமிசம் தானே. அப்ப சனிக்கும் சந்திரனுக்கும் ஒத்து வருமா? அப்ப அவங்க சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? சாப்பிடாத நிறுத்தி பாருங்க, ஒரு வித மாறுதல் அவங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி, சனி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் சார் என்னால் முடியல அப்படின்னா கூட அந்த தசாபுத்தியில் மட்டும் அமைதியாக இருங்க. ராகுக்கு வராது. எது? ஏன் சந்திர ராசி எங்க ஒன்று சேரப்போகுது? எந்த இடத்துல சேரும்? எங்கேயும் சேராது. சனியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தா இருக்கும். ஆனால் தனித்தனி நட்சத்திரத்தில் இருந்தால் தேவையில்லை, ஒரே நட்சத்திரத்துக்குள்ள இருந்தால் மட்டும். அதுக்கு சிறப்பாக சொல்லிட்டு போடலாம். சனி நட்சத்திரத்தில் சந்திரனோ, சந்திர நட்சத்திரத்தில் சனி இருந்தோ, தசாபுத்தி முடிகிற காலம் வரலனாச்சும் அமைதியாக இருங்கப்பா. கண்டிப்பா. நான் தான் முதல்ல சொல்லல, கடக ராசிங்கிறது என்ன? ராசியிலே பிரச்சனைக்குரிய ராசி எது? மகரமல. என்னைக்குமே கடக ராசியில் 3, 6, 8, 12 இருக்குது. கடக ராசி எடுத்துட்டீங்கன்னா அந்த புனர்பூசம் 6ஆம் இடத்துக்கு சொந்தம், அதில் இருக்கும் பூசம் 8ஆம் இடத்துக்கு சொந்தம், அதில் இருக்கிற ஆயில்யம் புதன் 3, 12க்கு சொந்தம். 3, 6, 8, 12 உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் தாய்மை இடத்துல வச்சாங்க. எல்லாத்தையுமே தான் எடுத்துக்கொண்டு துன்பம் வாங்கி இன்பத்தை தரக்கூடிய ஒரு மனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட வேணுனாங்களாம். அது அந்த கடகராசிக்காரர்கள். தாய்மை இடம் ஒவ்வொன்றுமே நம்ம பெரியவர்கள் சாதாரணமாக கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரம் இந்த நேரத்தில் தான் வைக்கணும், இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்கு. இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே அவங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே இந்த தயிர் சாப்பிட்றதை நிறுத்துங்க அப்படிமா. காரணம் என்னன்னா, திருவோணத்துக்கு அவயோகி யாருன்னு தெரியுமா? பூசம். அப்போ பூசம் சனி. சந்திரன் வீட்டில் சனி இருக்கிறது. முதலே சொல்லியிருக்கேன், சந்திரன் வீட்டில் சனி இருக்குது. அங்கே மாமிசத்துக்கு உணருது, இங்கே பால் தயிராகக்கூடிய இடம் அது. தயிர் சாப்பிட்றத நிறுத்துங்க அப்படிமா. அப்போ
அப்போ இயற்கையில் அவங்க கொழுப்பு சத்து எடுக்கிறப்ப திருவோண நட்சத்திரத்தை எடுத்து பாருங்கள், அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நிறுத்துங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு செயல் இருக்கிற, அந்த செயல் எங்கே கொண்டு முடிக்கணும், ஏன் அதை செய்ய வேண்டும். இந்த காரியத்தோடு நம்ம செஞ்சோம்னா அந்த நட்சத்திரங்கள் மட்டும் இல்லை, எங்கே சுற்றினாலும் நட்சத்திரத்துக்குள்ளே தான் வந்தாகணும். நீங்கள் எத்தனை முறையை வேணால் படிச்சுக்கோங்க. ஜோதிடத்தில் 36 வகை இருக்குது, எந்த வகையில் வேணால் படிச்சுக்கோங்க. கடைசியாக சொல்கிற பலன் நட்சத்திரத்துக்குள்ள தான் சொல்லி ஆகணும். அப்போ அந்த நட்சத்திரத்தை தெளிவாக படிங்க. படிச்சிங்கனாவே ஓரளவுக்கு நீங்கள் சிறந்த ஜோதிடர் ஆகிடலாம். நல்லது இருக்குது உங்களுக்கு. பண்டிட் பாலசுப்ரமணியம் சொன்னப்போ கூட உணவு வகைகள், அதே மாதிரி இரு கிரக இணைவுக்கான உணவுகள், தனி கிரகத்துக்கான உணவுகள் எல்லாம் இருக்குது. நம்ம லிஸ்ட்டு முன்னோர்கள் கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க, நாம் எடுத்து பயன்படுத்துகிறது தான் இல்லை. ஒவ்வொன்றும் சிறப்பாக பாருங்கள். எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஜோதிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி வேணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதை தவறான வழியில் போயிடக்கூடாது. மூலநூல் அடிப்படையில் தான் இருக்கணும், மூலநூல் செயல்பாடுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பை நல்கிய மோகன் முரளிக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக திரு நம்முடைய பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட எங்கள் நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர் எடப்பாடி சின்னையர் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அடுத்ததாக என்னுடைய உரை. இப்ப ஐயா